ஹாய். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ உள்ள டீன்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதுக்கான ஒரு கோப்பிங் மெத்தடும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஏன் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சோன்னு சொல்கிறேன். இந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணி பார்க்கும்போது பெரியவங்க தான் நிறையா பேசியிருந்தாங்க. அது எதுவுமே எங்களுக்கு ரிலேட்டபிளாகவே இல்லை. ஸோ இதை பற்றி நம்மளே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான முதல் டாபிக் வந்துட்டு ப்ரெஷர் வந்து நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் நம்ம மேலே போடுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் போடுவாங்க, டீச்சர்ஸ் அண்ட் நம்மளே நம்ம மேலே சில டைம் போடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டடீஸு அப்புறம் கிரேடு ரேங்க் இந்த விஷயத்தில் தான் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, நீட், ஐஐடி இதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி செம்ம ப்ரெஷர் இருக்குது. அண்ட் இப்போ நான் கூட வந்து ஐஐடிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். 6 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அண்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸை ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் லெவல் வந்து அண்ட் இது ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இவ சொன்ன மாதிரி லைக் ஒரு 6th வரைக்கும் சில வீட்டிலலாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. 9th வரைக்கும் சில வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டோ, டான்ஸு, சிங்கிங் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். அதை நிறையா வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக அதை நிறுத்திட்டு இந்த மாதிரி ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு ஜாலியாக சொல்லுவாங்க. அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க அந்த ப்ரெஷரை இன்னும் பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சில மெத்தட்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கான முதல் கோப்பிங் மெத்தட் வந்துட்டு ஸ்மால் கோல்ஸ் அண்ட் செல்ஃப் கோல்ஸ். ஸ்மால் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் 10 லெசன்ஸ் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு சாட்டிஸ்ஃபைட் அமௌண்ட், ஒரு 3 லெசன்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ஸ்மால் கோல்ஸ் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி செல்ஃப் கோல்ஸ். நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டீச்சர்ஸ் கூட நம்மளுக்காக கோல்ஸை செட் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னே ஒரு 10 கோல்ஸ் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதத்துக்குள்ளே நான் இந்த லெசனை வந்து அப்படியே செம்மையாக கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோல் வச்சு அதை அச்சீவ் பண்ண இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. டைம் ஆஃப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சோஷியல் மீடியாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக அது நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் தரும். சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது மற்றவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரியும் நம்ம வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை நம்மளை விட ரிச்சாக இருக்கலாம், இல்லை அவங்க பார்ட்டி பண்ணலாம், இல்லை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமே ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். ஸோ அவங்க சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் சோஷியல் மீடியாவில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் புல்லிங் இருக்கும். சம்மந்தமே இல்லாதவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஏதாவது தப்பாக பேசுகிறது, இதை தெரிஞ்சவங்களே சில டைம் உங்களை புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கும் சோஷியல் மீடியாவில். அதுக்கு உங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு கடுப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியாதவங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ ரொம்ப நாள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒர்த் இல்லை. நீங்கள் அவங்கள சூ பண்ணுறனா எந்த யூஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியாதவங்களாம் இருந்தாங்கன்னா பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள். பெருசாக நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க. அண்ட் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னா போய் அவங்க அம்மா அப்பாட்டையோ இல்லை உங்கள் கிளாஸ்மேட்டாக இருந்தாங்கன்னா டீச்சர்ஸ்டையோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அண்ட் இன்னைக்கான 3rd இஷ்யூ வந்துட்டு ரிக்ரெட்ஸ், ஃபெயிலியர். ஸோ ரிக்ரெட் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டியாவது லைஃப்பில் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. எப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரிக்ரெட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எதையாவது தப்பாக பண்ணிட்டோம், யாருக்காவது ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம், இல்லைனா ஒரு விஷயத்தை சரியாக நம்மளால் சாட்டிஸ்ஃபைங்காக பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னொரு நம்ம இப்போ எதாவது ரிக்ரெட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளால் இன்னொரு விஷயத்தில் சுத்தமாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. அண்ட் அதனால நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கவே முடியாது. நம்மளால் நிறைய வேலை முடிக்க முடியாது. அதை பற்றியே நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ரிக்ரெட்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சில மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து அந்த ரிக்ரெட் என்ன, அது ஏன் நம்ம பண்ணோம், அண்ட் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அது வந்து ஒரு தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ
அந்த பாயிண்ட்டே ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நிறைய பேருக்கு புரியவே புரியாது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஆசம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து மச்சான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்க. அப்படியே கோபமாக வரும். இது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம் எடுத்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிட்டு தான் மூவ் ஆன் ஆகுங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் இஷ்யூஸை இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் இன்னொன்று என்ன சில பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செகண்ட் எதையாவது ஒரு விஷயத்தை ரிக்ரெட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அதை லைஃப்பில் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸை வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இனிமேல் டான்ஸே ஆடக்கூடாது லைஃப்பில் அப்படின்னு நினைப்போம். தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நீங்கள் அந்த செகண்ட் ரிக்ரெட் பண்ணுறீங்கன்றதுக்காக லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னு அவசியம் கிடையாது. ட்ரை பண்ணுங்கள், மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன். ஸோ நம்ம யாருக்குமே ஒரு டெய்லி பேசிஸில் மோட்டிவேஷனே இருக்காது. இப்போ நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கும், அது முடிக்கணுன்னே தோணாது. அப்படியே விட்டலாம், என்ன ஆக போகுது பெருசாக அப்படின்னு நினைப்போம். பட் அது இல்லாததுனால நம்மளால் நிறைய வேலைகளை முடிக்கவே முடியாது. அண்ட் அது இல்லைனா நம்மளால் படிக்கவும் முடியாது, சாதிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிவார்ட் யுவர் செல்ஃப். இப்போது ஒரு எனக்கு வந்து அது நல்லா வேலை செய்யும். ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி நான் காலைல ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 hours ஸ்ட்ரெயிட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்கும் காலைல எழுந்தோடனே படிக்கிறது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நிறையா இந்த கொரியன் சீரியல்லாம் பார்ப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இந்த எபிசோடை வந்து நான் இவ்வளோ படித்தேன்னா நான் இந்த எபிசோட் பார்க்கலாம் போய் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நான் படிப்பேன். சத்தியமாக ஹெல்ப் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் பற்றி யோசிக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் பெனிஃபிட் ஆவாங்களா, அது அவங்கள ஹெல்ப் பண்ணுமா, அப்போ அவங்களுக்காக அந்த விஷயத்தை செய்யுங்க. அந்த மாதிரி யோசித்து இந்த விஷயம் வந்து எனக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது செய்ய தோணும். அண்ட் இது செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அதை யோசிங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைங்க, அப்போயும் உங்களுக்கு பண்ணணுன்னு தோணும். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தனியாக பண்ணிங்கன்னா மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சேர்ந்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இந்த வீடியோ கூட அப்படி தான். நாங்கள் சேர்ந்து பண்ணுறதுனால மாற்றி மாற்றி புஷ் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு என்ன பிரச்சனை இந்த மோட்டிவேஷனில் அப்படின்னா, மோட்டிவேஷன் இல்லாதது பிரச்சனை தான். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பான மோட்டிவேஷன் கிடைக்கிறது. சில பேர் ஒரு தப்பான விஷயத்தை செய்ய சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம், அது தப்பான மோட்டிவேஷன் தான். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் மெயினாக இது பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நெகட்டிவ் மோட்டிவேஷன் ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்மளை வந்து இதை செய்யாத அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லும் போது தான் செய்ய தோணும். அண்ட் அது மெயினாக படிக்கிற விஷயத்தை எப்படின்னா, லைக் நான் வந்து இப்போது படிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பேன். இல்லை ரொம்ப நானே வந்து படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப இதாக யோசிச்சு சரி அப்படின்னு கஷ்டப்பட்டு போய் உட்காரலான்ட்டு இருப்பேன். அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா ஏதாவது பயங்கரமாக ட்ரை பண்ணி ஃபன் பண்ணுவாங்க. அண்டு எனக்கு அப்படியே மூடு போயிடும், படிக்க வேணாம் பேசாமல் போயிடலாம், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாரையாவது மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பர்பஸை நீங்களே டிஃபீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை எப்படி கோப் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ஹட்சன். தேங்க்யூ.